வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான வின் தொலைக்காட்சியின் உரிமை குரல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. நேயர்களின் நாட்டில் நடக்கும் பல்வேறு சம்பவங்களை உடனுக்குடன் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் முயற்சி தான் இந்த உரிமை குரல் நிகழ்ச்சி. அந்த வரிசையில் இன்றைக்கு நம்முடைய விவாதத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பானது, இன்று உலக தேங்காய் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தின் பொழுது விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதார நிலைகள் குறித்து இன்றைக்கு பேச இருக்கிறோம். குறிப்பாக தென்னை தொழிலாளர்களுடைய நிலைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இன்றைக்கு இளநீர் விற்பனையை மற்ற எல்லா பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு பயன்படுத்தும் விதமான விற்பனை கூடமாக இன்றைக்கு இல்லாதது ஒரு பெரிய இலக்காக இல்லாமல் இருப்பது பெரிய ஏமாற்றம் அளிக்கிறது. இயற்கை தந்த இனிய பொக்கிஷம் இளநீர். உடலுக்கு மட்டுமல்ல, மருத்துவத்தின் பல்வேறு குணங்களை உள்ளடக்கிய இந்த இளநீர் இன்றைக்கு விற்பனை செய்வதிலும் விவசாயிகள் அதை தென்னை மரங்களை பராமரித்து அதன் மூலம் உற்பத்தி செய்து தங்களுடைய வருவாயை பெருக்குவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் ஏராளமாக இருக்கிறது. இது போன்ற இயற்கை நமக்கு தந்த ஒரு இனிய பொக்கிஷமான இளநீரை எப்படியெல்லாம் அரசு நம்முடைய மக்களிடம் கொண்டு செல்வதற்கான விஷயங்களில் கூடுதல் கவனமும் அக்கறையும் எடுக்கப்பட வேண்டும், எப்படியெல்லாம் அந்த விவசாய தொழிலாளர்களுடைய குறைகளை அரசு செவிமடுக்கிறது என்பதை எல்லாம் குறித்து இன்றைக்கு பேச இருக்கிறோம். இது ஒருபுறம் இருந்தாலும் கூட, இன்றைக்கு இளநீர் தினம் கொண்டாடுகிற இந்த நாளில் இளநீருடைய மகத்துவம் அண்டை நாடுகளில் வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வரப்படுகிற ரசாயன பொருட்களை கலப்படம் செய்யப்பட்ட பல பொருட்களுக்கு நம்முடைய அரசு, மத்திய மாநில அரசுகள் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறது. ஆனால் நம்முடைய இயற்கை தந்த இனிய பொக்கிஷமாக இளநீர் என்பது இன்றைக்கு மக்களின் பயன்பாடில் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே இருக்கிறது. இதை குறித்து இந்த விவாதத்தில் பேசியிருக்கிறோம். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய ஆழமான கருத்துக்களை நம்மிடம் பதிவு செய்வதற்காகவும் நம்முடைய வினாக்களுக்கு விடையளிப்பதற்காகவும் தென்னை தொழிலுடைய விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதார நிலைகள் குறித்தும் இன்றைக்கு நம்மோடு பேசுவதற்காக நம்முடைய அரங்கிற்கு விவசாயிகள் விழிப்புணர்வு இயக்கத்தினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான மாசி வி முருகவேல் நம்மத்தில் இருந்திருக்க. ஐயா வணக்கம். அதே போல தன்னுடைய கருத்துக்களை நம்மிடம் பதிவு செய்வதற்காக வேளாண் மரபியல் விஞ்ஞானியும் மருத்துவருமான கபிலா டாக்டர் மாரப்பன் அவர்கள் நம்மத்தில் இருக்க. வணக்கம் சார். அதே போல தன்னுடைய கருத்துக்களை நம்மிடம் பதிவு செய்வதற்காக விவசாய சங்க பிரதிநிதிகளின் தலைவராக இருக்கக்கூடிய திரு பாபுஜி நம்மத்தில் இருக்க. வணக்கம் திரு பாபுஜி. நேயர்களே, நிகழ்ச்சிக்குள் செல்ல இருக்கிறோம். இன்றைய விவாதத்தினுடைய மையமாக நான் துவக்கத்தில் சொன்னதை போல, இன்றைக்கு இளநீர் விற்பனையை அனுமதிக்க கோரி குறிப்பாக விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள், பொதுமக்கள் கூடுகிற எல்லா இடங்களிலும் பொதுமக்களுக்கு எளிதாக கிடைக்கிற அளவிற்கு இந்த இளநீர் விற்பனையை கொண்டு வந்தால் இயற்கை தந்த இனிய பொக்கிஷமான இளநீருடைய தன்மை எல்லோருக்கும் கிடைக்கும். மற்ற ரசாயன பொருட்கள் மீது பாட்டிலில் விற்பனை செய்கிற, டின்களில் விற்பனை செய்கிற பொருட்களுக்கெல்லாம் இந்த மத்திய மாநில அரசுகள் முன்னுரிமை வழங்குவதை காட்டிலும் நம்முடைய இயற்கை பொருளுக்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்பதை குறித்தும் இன்றைக்கு சர்வதேச அதாவது நம்முடைய உலக தேங்காய் தினம் கொண்டாடுகிற இந்த நாளில் இது குறித்த விஷயத்தை நம்முடைய மின் தொலைக்காட்சியின் சார்பில் பேசுவதில் மிக பெரிய மகிழ்ச்சியாக கருதுகிறோம். தொடர்ந்து பேசுவோம் சார். உங்களுடைய பார்வையில் விவசாயிகள் விழிப்புணர்வு இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கிறீர்கள் திரு முருகவேல், உங்களுடைய பார்வையில் இன்றைக்கு இளநீர் விற்பனையை அனுமதி கோரி நீங்கள் பல்வேறு மாநாடுகள் எல்லாம் நடத்திருக்கிறீர்கள். உங்களுடைய பிரதான பிரச்சனை என்ன? இந்த விவசாயிகளுடைய நிலைமை என்ன? இயற்கை தந்த மிகப்பெரிய பொக்கிஷம் இளநீர், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு எல்லா விதமான வாழ்வினுடைய எல்லா சூழல்களிலும் நம்ம இரண்டரை கலந்திருக்கக்கூடிய ஒரு பொருளாக பயன்படுத்துகிறோம். மருத்துவ குணம் கொண்டதாக இருக்கும். அன்றாட வாழ்வில் நம்முடைய தேவைகள் பல்வேறு விஷயங்களில் நம்ம எண்ணெய் பயன்படுத்துவதாக இருந்தாலும் சரி, தேங்காய் சமைக்கிற பொழுது சமையலுக்கு தேங்காய் என பல்வேறு பரிமாணங்களில் நம்முடைய பயணத்தின் போது பல்வேறு விஷயங்களில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த இளநீர் விற்பனையை கோரி நீங்கள் ஒரு மாநாடெல்லாம் நடத்தியிருக்கிறீர்கள். அரசினுடைய தொடர்ந்து பல்வேறு கோரிக்கை வைக்கிறீர்கள். இதனுடைய நோக்கம் என்ன? என்ன காரணம்? இந்த விவசாய விழிப்புணர்வு இயக்கம் என்பது 2000ஆம் ஆண்டு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக துவங்கப்பட்டது. முக்கிய நோக்கம், அன்றைக்கு பவர் கிரிட் கார்ப்பரேஷன் என்ற மத்திய அரசு நிறுவனம் மின்பாதை அமைப்பதற்கு ஆயிரக்கணக்கான தென்னை மரங்களை வெட்டியது. அப்பொழுதும் சரிவர இழப்பீடு தராத காரணத்தினாலே விவசாயிகளோட உரிமையை காப்பதற்காக இந்த இயக்கம் குறிப்பாக தென்னை மரங்களுக்கு அப்பொழுது வெறும் 75 ரூபாய் 100 ரூபாய் மட்டும்தான் இழப்பீடாக கொடுப்போம் என்று அறிவித்த சூழ்நிலையிலே இதை மாற்ற வேண்டும். 100 ரூபாய் ஒரு தென்னை மரத்திற்கு இழப்பீடாக கொடுக்கறதுங்கிறது ரொம்ப குறைவான தொகை. இதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இந்த விவசாயிகள் விழிப்புணர்வு இயக்கத்தை முறைப்படி பதிவு செய்து நீதிமன்றத்தில் இதுக்காக போராடி முதலாக ஈரோடு மாவட்டத்தில் தான் 5000 ரூபாய் வாங்குச்சு. அதுக்கப்புறம் திண்டுக்கல் மாவட்டத்தில் 2008 8000 9000, நாமக்கல்லில் 11000, இன்றைக்கு
ஒரு தென்னை மரத்துக்கு அரசாங்கமே அறிவித்த தொகை 19,500 ரூபாய் அதிகபட்சம். அப்பொழுதுதான் எனக்கு இந்த தென்னை மரங்களோட அதிகமான ஈடுபாடு ஏற்பட்டது. ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து வந்ததுனால ஒரு தென்னை மரத்தை வச்சு காப்பாற்றுறதுல இருக்கிற சிரமம் நேரடியாக எனக்கு நல்லா தெரியும். அந்த சூழ்நிலையில் மிக குறைந்த நேரத்தில் தென்னை மரங்களை வெட்டி எரிஞ்சிட்டு அரசாங்கம் குறைவாக கொடுத்தாங்க. அதை இன்னைக்கு வந்து ஒரு 15 ஆண்டு காலத்தில் எமது இயக்கம் சரி பண்ணிடுச்சு. அதுக்கு அடுத்த சூழ்நிலையில் ஒரு சங்கடமான சூழ்நிலைன்னு தான் சொல்லணும். ஒரு மிக வெப்பமான கோடை காலத்தில் நான் வந்து ரயிலில் பிரயாணம் செய்யணும்னு ஒரு 5-6 இளநியை என்னுடைய தோட்டத்து வேலையால் கொண்டு வர்ற போது ஈரோடு ரயில் நிலையத்தில் அவர் மறிக்கப்பட்டு கைது செய்ய சூழ்நிலை உருவாச்சு. அப்பொழுதுதான் நானே அவங்க வந்து உங்களுக்கு தெரியாதா, ரயில்வேல இளநீ விற்கக்கூடாதுங்கிறது தெரியாதா, நீங்கள் வழக்கறிஞராக இருக்கிறீங்களே தெரியாதாங்கிறது உண்மையிலேயே அப்போ தான் எனக்கு உணர்வுக்கு தெரிஞ்சது. இல்லை, பொதுவாக ஏன் ரயில் நிலையங்கள் பயணம் போதோ ரயில் நிலையங்களில் இந்த விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கிறார்கள்? என்ன காரணம், என்ன அடிப்படை காரணம்? அந்த நடந்த சம்பவங்களை சொல்லி அப்போ தான் எனக்கே தெரிஞ்சது. 2011-12 தான் ரயில்வேல இளநீர் விற்பதற்கு தடை விதிக்கப்பட்டது அப்படிங்கிறது. நம்ம எல்லாம் எத்தனை மக்களும் எல்லாரும் போகிறோம், பிறந்ததுலேருந்து எல்லாம் போயிட்டே இருக்கும் ரயில்வே ஸ்டேஷனில். ஆனால் வெளிநாட்டு ரசாயன பானங்கள் இருக்குது, மற்ற பானங்கள் இருக்குது, ஆனால் இளநீரும் கரும்புச்சாறு மட்டும் கிடையாது. அது ஏன் அப்படிங்கிறது யாருமே சிந்திக்கிறது இல்லை. அவசரமாக போகிறோம், பயணம்தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்குதே தவிர ஏதோ கிடைக்கிறத வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடறோம். அந்த சூழ்நிலையில் தான் அந்த என்னுடைய இளநீரை கொண்டு சொல்றதுக்கு தடை ஏற்படுத்தி பிரச்சனையாகி காவல்துறையினர் வர்ற சூழ்நிலையில் தான் அவங்க வந்து சரி வேண்டாம் இதான் இல்லை என்ன சொன்னாங்க, என்ன எடுத்துட்டு அவங்க எடுத்து கொண்டு செல்லக்கூடாது என்று தடை இருக்கிறது. அதுக்கு ஏன் தடை என்பது எங்களுக்கு தெரியாதுன்ட்டாங்க ஒரே வார்த்தை. நான் அந்தன்னைக்கு அந்த காவல்துறை நண்பர்கள் மூலமாக சரி 5 இளநீ தானே விடுங்கன்னு சொன்னாங்க, வந்துட்டோம். நான் வழக்கறிஞராக இருந்ததுனால அவங்க விட்டுட்டாங்க. அதில் ஆரம்பிச்சது தான் என்னுடைய மன நோக்கம். அப்பொழுதுதான் இந்த உரிமைக்காக நான் யோசனை பண்ண ஆரம்பித்து 11-12 தான் இந்த ரயில் நிலையங்களில் ஏன் இளநீ விற்கக்கூடாது, அதுக்கு என்ன காரணம், ஏன் தடை விதிச்சிருக்காங்கன்னு ரயில்வே அதிகாரிகளை நான் வந்து அணுகினேன். அணுகிற போது அவங்க வந்து ஒரு நேரடியான எந்த பதிலும் எனக்கு தரல. நீங்கள் மனு கொடுங்க, நாங்கள் பரிசீலனை பண்ணுறோன்னு சொன்னாங்க. நாங்கள் சேலம் கோட்டை அதிகாரிக்கு நாங்கள் அனுப்பினோம். சேலம் கோட்டை அதிகாரிக்கு முதல்ல அந்த கமர்ஷியல் டிவிஷன் வணிக அதிகாரிக்கு அனுப்பினோம். அவங்க வந்து ஒரு 2 வருஷம் ஆய்வு நடத்துகிறோம், நீங்கள் வாங்க ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இது எப்படி அவங்க முதல்ல சொன்னது, நீங்கள் வெட்டி அந்த கழிவுகளை தேங்காய் மட்டைகளை நீங்கள் எரிஞ்சிட்டு போயிடுவீங்க, அது வந்து அத்தனை ரயில் நிலையங்களுக்கும் ஒரு சுகாதார கேட்ட விளைவிக்கும்னு சொன்னாங்க. நாங்கள் சொன்னோம் எந்திரங்கள் மூலம் நாங்கள் அப்படியே விற்கிறோம், வெட்டி விற்கிறோம், அதை வந்து பேப்பர் கப்பில் தான் பிடிச்சி விவசாயிகளுக்கு கொடுப்போம். அந்த புரடையை அதாவது அந்த மட்டையை நாங்கள் வந்து திருப்பி எடுத்துக்கிட்டு போய் தூளாக பண்ணி திரும்பவும் நாங்கள் உரமாக பயன்படுத்திக்கிறோம். எந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயும் நாங்கள் வந்து அதை வந்து விட்டுட்டு போக மாட்டோம். உங்களுக்கு அப்படி சந்தேகமாக இருந்தால் ஒரு ஸ்டேஷனுக்கு நாங்கள் 2 லட்சம் ரூபா காப்பீட்டு தொகையாக கட்டுறோம். எங்கள் தவறுகள் ஏதாவது நடந்திருந்தால் ரயில்வே நிர்வாகம் அதை பிடிச்சிக்கலாம், அதுக்கு உண்டான சுத்தம் பண்ணுறதுக்கு உண்டான இதை பிடிச்சிக்கலான்னு சொல்லியும் கூட சொல்லி பார்த்தோம். சரி நாங்கள் மேலே கேட்டு சொல்கிறோன்னு ஒரு 3 ஆண்டு காலத்தை இப்படியே உரை பண்ணிவிட்டார்கள், இழுத்துக்கிட்டே இருந்தாங்க. சரி, இப்போ நம்ம தொடர்ந்து பேசுவோம். இன்றைய சூழ்நிலையில் இன்றைக்கு இயற்கை தந்த இனிய பொக்கிஷமான இளநீர் என்பது மருத்துவ குண அதிசயங்கள் உள்ளது, பல்வேறு விதமான பயன்பாட்டுக்கு நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கு பல நேரங்களில் விவசாயிகள் தொடர்ந்து அரசை, மத்திய மாநில அரசுகளை நாடி தங்களுடைய
கூக்குரலை ஒலித்து கொண்டே இருக்கிறார்கள். ஏன் என்று சொன்னால் இந்த தென்னை மரத்தினுடைய இன்னைக்கு நாடு முழுவதும், குறிப்பாக தமிழகத்தின் எல்லா மாவட்டங்களிலும், குறிப்பாக நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல், சேலம், தருமபுரி, வாணியம்பாடி, வேலூர் போன்ற இடங்களிலெல்லாம் ஏராளமான தென்னை மரங்கள் இருக்கிறது. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தென்னை மரங்கள் இருக்கு. லட்சக்கணக்கான விவசாயிகள் இந்த தென்னை மரங்களை வைத்து இருக்கிறார்கள். அவர்களின் வாழ்வாதாரத்தை பறிக்கின்ற ஒரு செயல், அவர்களுடைய தென்னை மரங்களை விற்பனை செய்வதற்கோ, அவர்கள் தென்னை மரத்தினுடைய கிடைக்கக்கூடிய இளநீரை விற்பனை செய்வதற்கு கூட சரியான வகையில் இருப்பதில்லை. பல தட்டுப்பாடுகள் இருக்கு, பல பிரச்சனைகள் இருக்கு என்பதான விவசாயிகளுடைய கோரிக்கைகள் இருக்கு. இது தொடர்பாக அரசனுடைய கவனத்திற்கு அவர்கள் எடுத்து செல்லப்படும் போது கூட அரசு இந்த விஷயத்தில் ஒரு துரிதமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதான ஒரு பதிவையும் கூட திரு முருகவேல் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். தொடர்ந்து பேச இருக்கிறோம். திரு மாரப்பன் சார், உங்களுடைய பார்வையில் வேளாண் மரபியல் விஞ்ஞானியாக இருக்கிறீர்கள். இந்த நிலையில் ஒரு விவசாயத்தினுடைய முதுகெலும்பா இருக்கக்கூடியது என்பது நாட்டு மக்கள், விவசாயத்தை நம்பிதான் நாட்டுடைய வளர்ச்சி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இன்றைக்கு தென்னை என்பது எல்லா இடங்களிலும், வீடுகளிலே சராசரி நம்முடைய அன்றாட குடும்பங்களில் பார்க்கிறோம். சின்ன இடமாக இருந்தால் கூட ஒரு தென்னை கண்ணு வைப்பார்கள். வைத்து அதன் மூலம் தங்களுடைய குடும்பங்களுக்கு பயன்பாட்டு கூட வைப்பார்கள். இவ்வளவு தென்னந்தோப்புகள் இருக்கக்கூடிய பல மாவட்டங்களே இதை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளருடைய நிலைகளை கூட அரசு எடுக்காமல் பல்வேறு விவசாயத்திற்கு நலன் தருகிறோம், விவசாயத்திற்கு பயிர் கடன் தருகிறோம், அதை தருகிறோம், இதை தருகிறோம் என்றெல்லாம் சொல்கிற இந்த விவசாயம் தென்னை விஷயங்களில் பெரிய தென்னை சாகுபடியை பொறுத்தவரை பெரிய அளவிற்கு மூலதனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட விஷயங்களில் அதற்கான கூடுதல் அக்கறையும் கவனமும் இந்த அரசு எடுக்காமல் விவசாயிகள் நிலை பார்ப்பது, மருத்துவ ரீதியாக இதை பயன்படுகிற விஷயங்கள் குறித்து உங்களுடைய பார்வை. முதலில் நான் சொல்ல விரும்புவது, தென்னை என்பது மற்ற பயிர்களை விட நம்ம டைம் எடுக்கக்கூடிய ஒன்று. எப்படின்னு சொன்னீங்கன்னா, அது ஈல்டுக்கு வர்றதுக்கே குறைஞ்சபட்சம் நம்ம நாட்டு வெரைட்டி இருந்து 5 to 7 வருஷம் எடுத்துக்கும். அப்போதான் ஒரு நிலையான அது ஈல்டு கொடுக்கும். அந்த 5 to 7 வருஷம் வரலும் விவசாயி அதுக்கு இன்புட்டாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கணும். முடிந்தாலும் ஒரு 3 வருடங்களுக்கு ஊடுபயிராக சில பயிர்களை பயிரிடலாம். அதன் பின்பு 2-3 வருடங்களுக்கு விவசாயி வேற இடத்துல இருந்து தான் அதுக்கு வேணுங்கிற செலவுகளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். அதன் பின்பும் தொடர்ந்து நீர்ப்பாசனம் செய்தால் ஒழிய தென்னை மரங்களை நம்ம வளர்க்கும் பொழுது அதுக்கு வேண்டிய தொடர்ந்து நீர்ப்பாசனமும் வேண்டிய ஊட்டச்சத்துக்களும் கொடுக்காத பட்சத்தில் அதனுடைய விளைச்சல் வராது. ஸோ தென்னை மரங்களை நம்பி இருப்பவர்கள் அதை சரியான முறையிலே பயன்படுத்தி மார்க்கெட் வியாபாரம் செய்ய முடியாவிட்டால் அவங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. இந்த சூழ்நிலையிலே முதலில் நம்ம தென்னை மரத்தை பற்றி, அதில் வர ஈல்டை பற்றி சொல்றதை விட முதல்ல அந்த இளநீரில் என்ன முக்கியத்துவங்கள், குணாம்சங்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா, இது எல்லா வயதினர்களும் அதை விரும்பி சாப்பிடலாம். இதில் ஒரு 2 பாயிண்ட் குறிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம போய் பார்த்து இன்டர்நெட்டில் பார்த்தீங்களா, அது மற்ற இடத்துல பார்க்கணும். சாதாரண மக்களுக்கு கோகனட் மில்க்னு ஒன்று இருக்கு, கோகனட் வாட்டர்னு ஒன்று இருக்கு. கோகனட் மில்க் என்பது நம்ம வந்து பிரியாணிக்கு அதுக்கெல்லாம் பயன்படுத்துகிற முற்றிய தென்னை பருப்பிலிருந்து பால் மார்புளிவது தான் கோகனட் மில்க். அதில் அதிகபட்சமான ஃபேட் இருக்கு, அதாவது கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிறது. நம்ம பேசுவது இளநீர் பற்றி. இளநீர் என்பது கொழுப்பு சத்து நம்பவும் கம்மியான, குறைந்த கொழுப்பு சத்தும் குறைந்த கார்போஹைட்ரேட், அதாவது மாவு சத்தும் தேவையான புரோட்டீன் சத்துக்களும் விட்டமின் சத்துக்களும், இதை விட வந்து இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா நமக்கு பாடிக்கு தேவையான, அதாவது நமக்கு பாடிக்கு ஒரு பஃபரா கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, நம்ம சலைன்னு சொல்லுவோம். அது மாதிரி கால்சியம், மெக்னீசியம், சோடியம், பொட்டாசியம் ஆகிய சால்ட்டுனா உப்புக்கள், அந்த உப்புக்களை தான் வந்து நமக்கு ஒரு டீஹைட்ரேஷன் ஆயிடுச்சு அல்லது வந்து வயத்தால போயிடுச்சு அப்படிங்கிற போது டாக்டர்கள் பரிந்துரை செய்வதும் எதை செய்யறாங்க, நீங்க வந்து காய்ச்சல் இருந்துட்டா கூட பையனுக்கோ பொண்ணுக்கோ இளநீர் கொடுங்க. சரி, அவங்க இன்னைக்கு இருக்கிற அலோபதியில கூட இளநீர் தான் ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஏன்னா அதுவா அவ்வளவு ஒரு பேலன்ஸ்டான ஒரு டயட். அந்த இளநீர்ல இருக்கும், அந்த இளநீர் அவ்வளவு ஒரு பேலன்ஸ் இருக்கிற டயட்ல இன்னைக்கு வந்து கார்போஹைட்ரேட்டை ஏடப் பண்ணி, அதாவது கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸ்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், அந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் கொடுக்கறத விட அதோட இருக்கிற சுகர் வந்து இதில் கம்மி. கார்பனேட்டட் சுகர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உனக்கு 4.3 to 4.5% இருக்கும். உடலுக்கு எந்த சக்தியும் கொடுக்க போறதால வெறும் கார்பனேட்டட் பாடி உங்களுக்கு வெயிட் தான் ஏற்றும். ஆனால் இதில் இருக்கிறது அதை விட கம்மி, 3.6 to 3.7% தான் சுகர் இருக்க போகுது. ஃபேட் சுத்தமாக இல்லை, 0.9% தான் ஃபேட் இருக்குது. இப்படி இருக்கிறத வந்து வயதானவங்களும் குடிக்கலாம், இளவரையானும் குடிக்கலாம், என்ன சொல்ல கர்ப்பிணி பெண்களும் அதை சாப்பிடலாம், விளையாட்டு வீரர்களும் அதை சாப்பிடலாம். இவ்வளவு இருக்கிற ஒரு இதை வந்து நம்மளுடைய என்ன சொல்லுவோம், நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து வெளிநாட்டவர்களோ அடுத்தவர்களோ சொல்லித்தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம நாடு ஒரு பண்பாட்டை வளர்த்துக்குச்சு. எதை எடுத்தாலும் வெளிநாட்டு மோகம். அந்த சூழ்நிலையில இப்ப நம்ம கிட்ட இவ்வளவு ஒரு என்ன சொல்றது, ஒரு கற்பக விருட்சமாங்க தென்னைய.
அப்படி கற்பூரம் வச்சு கொடுக்குற ஒரு பொக்கிஷமான ஒரு நீர், ஒரு பானம், அந்த பானத்துக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கறதே இல்லை. அதை காலையிலையும் சாப்பிடலாம், மாலையிலையும் சாப்பிடலாம், ராத்திரிலையும் சாப்பிடலாம். ஒரு குறிப்பிட்ட அளவு தினமும் சாப்பிட்டு வந்தா உடம்புக்கு அவ்வளவு ஒரு புத்துணர்ச்சியவும் அவ்வளவு ஒரு கிளியர் பண்ணும். நம்ம பிளட்ல இருக்கிறது எல்லா வகையிலும் கிளியர் பண்ணி சத்துக்களை எடுத்துக்கிறதுக்கு, மற்ற மருந்துகள் சாப்பிட்றத உள்ள வாங்கிக்கிறதுக்கு அத்தனை சத்துக்களை இதில் கொடுக்குது. இதை விளையாட்டு வீரர்கள் யூஸ் பண்ணலாம், எல்லாரும் யூஸ் பண்ணலாம். இவர் சொல்ற மாதிரி அந்த பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் அது உங்களுக்கு அந்த மட்டையத்தான் போடுறாங்க, அதனால தான் நமக்கு டஸ்ட் ஆகுதுங்கிறத பொறுத்தளவுக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அது உடனே ஒரு பேக்கில் போட்டு வெளியே எடுத்து கொண்டு வந்துடலாம். அல்லது இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இளநீரை வெட்டி வச்சிருந்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள நீங்க யூஸ் பண்ணணும். நான் சொல்றது மில்க்குங்கிறது வேற, இளநீர் அதாவது இளநீருங்கிறது வேற. அந்த இளநீருக்கு நீங்க யூஸ் பண்ணணும் அதனுடைய இயற்கையா தந்த ஒரு வரப்பிரசாரம். ஏன்னா அதுவே இயற்கை என்ன பண்ணி இருக்குதுன்னா, நீங்க இளநீரை வெட்டி காயா வச்சிருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளைக்கு வச்சிருக்கலாம். நிழல்ல வச்சிருக்கும் போது 4-5 நாளைக்கு அதனுடைய பக்குவம் எதுவும் கிடையாது. அந்த அளவுக்கு அந்த இளநீர் இயற்கையாகவே உங்களுக்கு ஒரு 1 இன்ச்சு 2 இன்ச்சு மொத்தத்துக்கு இயற்கையாகவே ஒரு கோட்டிங் கொடுத்துருக்கு. அதுக்கு பெரிகார்பன் பேரு, எக்ஸோகார்பன், எண்டோகார்பன் கொடுத்து நமக்கு அது இயற்கையாகவே பாதுகாப்பை செஞ்சு கொடுத்துருக்கு. நம்ம எப்படி ஒரு வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தைய பாதுகாக்கிறதுக்கு கொடுக்குதோ அதே மாதிரி அது குழந்தையா எடுக்கிறதான். அந்த இளநீர் என்பதே ஒரு எண்டோஸ்போன் சொல்லுவான், லிக்விட் எண்டோஸ்போன் சொல்லுவான் ஆங்கிலத்தில். அந்த லிக்விட் எண்டோஸ்போன் சத்து அவலங்கள் நிறைந்தது. எப்படி நம்ம கருவுக்கு சத்துக்கள் கிடைக்கிறதோ ஒரு தாயின் வயிற்றுல, அந்த மாதிரி இளநீர்ல அனைத்து சத்துக்களும் இருக்கு. அனைத்து சத்துக்களும் பேலன்ஸ்டா இருக்கு. உடனே சொல்ல போனோம் அப்படின்னா 21 வகையான அமினோ ஆசிட்டுகள் சொல்றது புரோட்டீன். அதுல 18 அமினோ ஆசிட்டுகள் இந்த இளநீர்ல இருக்கு. அதே மாதிரி விட்டமின் ஏ தவிர பில சி இது எல்லாமே வேணுங்கிற அளவுக்கு. சியில் இது எவ்வளவு இளநீர் இருக்கோ, சி விட்டமின் இருக்கோ, அந்த இளநீர் அளவுக்கு தான் ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் எடுத்துக்க முடியும். ஒரு 200 ml அந்த இளநீர் குடிச்சா போதும், அன்னைக்கு வேணுங்கிற விட்டமின் சி எடுத்துக்கலாம், பாடிக்கு வேணுங்கிறது போதும். அதே இளநீரை நீங்க ஒரு 20 ரூபா போட்டு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கிறீங்க, அதே 20 ரூபாய்க்கு நம்ம கம்மியா வாங்கி கொடுக்கலாம். இதை கொஞ்சம் சிஸ்டம் பண்ணலாம். இவர் சொல்றது பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி இருக்கிறாரு. இது மாதிரி அவங்க லீகலா எங்களுக்கு அசுத்தம் பண்ணிடுவீங்க, கிளீனா இருக்காது, ரயில்வே ஸ்டேஷனோ அல்லது ஏர்போர்ட் அப்படின்னா இருக்காதுன்னு. அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு 1008 பிரச்சனை டெக்னாலஜி வந்தாச்சு. அதை எப்படி நம்ம டிஸ்போஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கு வந்தாச்சு. இல்ல ஒரு பயன்பாட்டுக்கு பயன்படுத்த வேண்டிய மிகப்பெரிய மருத்துவ குணம் கொண்ட ஒரு விஷயத்தை அதை பயன்படுத்திய பிறகு அதனுடைய கழிவுப் பொருள், அதனுடைய மட்டைகளை வெளியே குப்பிட்டு விடுவோம், குப்பை போட்டு விடுவோம் என்ற ஒரு காரணத்துக்காக மகத்துவம் வாய்ந்த ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு ஏற்க தந்த ஒரு இனிய பொக்கிஷமான இதனுடைய சாராம்சம், அதனுடைய மகிமையை மக்கள் இடத்தில் கொண்டு செல்ல முடியாமல் இருக்கிறது என்பதான ஒரு நிலைப்பாடையும் இருக்கிறது. இன்றைக்கு அரசு பல விஷயங்களில் கவனம் செலுத்துகிறது, கூடுதல் கவனம் அக்கறை எடுக்கிறது. இன்றைக்கு தெருவெங்கும் டாஸ்மாக் கடைகள் இருந்து கொண்டிருக்கிறது. டாஸ்மாக் கடைகளுடைய வருமானங்களை ஈட்டிக் கொள்வதற்கு கூடுதல் அக்கறையும் கவனம் எடுக்கிறது அரசு. இந்த தென்னை விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துகின்ற ஒரு வகையிலும், அதே போல நல்ல இயற்கை சத்து கொண்டது, மருத்துவ குணாதிசயம் கொண்டது, வாழ்வினுடைய ஆரோக்கியத்தை நிலைநாட்டுகிற இந்த இளநீருக்கு ஒரு முக்கியத்துவமும் கவனத்தையும் செலுத்துவது ஏன் இல்லை என்பதான ஒரு கேள்வி இருக்கிறது. இதன் நிலை குறித்து பாபுஜி உங்களுடைய பார்வையில் இன்றைக்கு அரசனுடைய மனநிலை எப்படி இருக்கு? வியாபார யுக்தியாக தான் இருந்து கொண்டிருக்குது. அதிக லாபம் கொடுக்கிற ஒரு விஷயங்களிலும், அதாவது மாற்று ஊடக அந்நிய பொருட்களை, அந்நிய சந்தையில் இருந்து ஒரு பொருட்களை வாங்கி இந்தியாவில் விற்பனை செய்வதோ அதன் மூலம் வருமானம் ஈட்டுவதையும் கவனம் செலுத்துகிறார்களே தவிர, நமக்கு காலம் தந்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி பொக்கிஷங்களை பாதுகாப்பதிலும் அதை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதிலும் அரசு ஏன் அக்கறை எடுப்பதில்லை? உங்களுடைய பார்வையா? இது சுதந்திரம் அடைந்ததில் இதுவரை விவசாயிகள் மீது பொதுவாக எந்த அரசுக்கும் அக்கறை இல்லை. அது பொதுவான உண்மை. விவசாயி விளைவிக்கும் விளைபொருள்கள் எதையும் விவசாயி விலையை நிர்ணயம் பண்ண முடியாது, விவசாயி நேரடியாக விற்க முடியாது. இது 2வது நிலை. இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக இருக்கிற நிலை இது. ஒரு விவசாயி ஒரு உற்பத்தியை பண்றாருன்னா அந்த பொருளை அவரே விற்றா அவருக்கு லாபம் கிடைக்கும், எந்த பொருளாக இருந்தாலும். ஆனால் அவரால் விற்க முடியாது, இடைத்தரகர்கள் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. இப்போ இந்த இளநீரை பொறுத்தவரைக்கும் ஒரு விவசாயி உற்பத்தி பண்றாரு. இந்த இளநீர் தென்னை வாரியம், கோகோனட் போர்டு பலவிதமான ஒரு 30-40 விதமான ஒரு ப்ராசஸிங் பொருளை செய்யலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது இணையதள லெவலில் மட்டும்தான் இருக்கு. அது விவசாய மட்டத்தில் போய் சேரலை. அந்த திட்டங்கள், அந்த தென்னை போர்டு, கோகோனட் போர்டு சொல்ற திட்டங்களும் போய் விவசாயிகளுக்கு போய் முழுசாக சேரலை. ஒரு சில சேர்ந்திருக்கலாம், முழுசாக சேரலை. அப்போ இந்த விவசாயிக்கு எந்த பலனும் கிடைக்கல. தென்னை விளையும் போது விலை கிடைக்கல, வறட்சியின் போது அவர் வாழ்வாதாரமே பாதிக்குது. இந்த மாதிரி சூழ்நிலை போயிட்டு இருக்குது. இப்போ இதுக்கு ஒரு தீர்வு என்னன்னா, மாநில அரசாக இருக்கட்டும், மத்திய அரசாக இருக்கட்டும், அனைத்து இடங்களிலும், ரயில் நிலையமாக இருக்கட்டும், விமான நிலையமாக இருக்கட்டும், பேருந்து நிலையம், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், இன்னும் அரசு அலுவலகங்கள், ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது, ஒரு தலைமை செயலகம் இருக்குது, இன்னும் இருக்கிற இது மாதிரி ஒரு பெரிய பெரிய அரசு அலுவலகங்கள், ஒரு தனியார் நிறுவனங்கள், இது போன்ற அனைத்து இடங்கள்லையும் விவசாயிகளை நேரடியாக விற்கக்கூடிய அனுமதியை தரணும்.
ஏன்னா நான் அனுமதி கொடுத்துட்டேன், இப்போ நிறைய பேர் இளநீர் விற்கிறாங்கன்னு சொல்றது பதில் ஏற்றுக்க முடியாது. அது வியாபாரிகள் வாங்கி விற்கிறது, அது தனிப்பட்ட கதை. கத்திரிக்காய் விளைவிக்கிறாங்க, அது வியாபாரி வாங்கி விற்கிறாங்க, விவசாயிக்கு பலன் கிடையாது. அதனால விவசாயி நேரடியாக அந்த பொருளை விற்கக்கூடிய அனுமதியை அந்த விவசாயிகளுக்கு அரசு தரணும். இது மாநில அரசும் மத்திய அரசும் முழு முயற்சி எடுக்கணும். எடுத்து இது உடனடியாக செய்யணும். ஏன்னா இது காலங்கடந்த பிரச்சனை. இது விவசாயிகள் பல ஆண்டுகளாக இந்த விவசாயிகள் அவங்களுக்குள்ளே புழுகிட்டு அந்த கோரிக்கையே இப்பதான் வெளியே வருது. ஒரு 3-4 வருஷமா போராடி இருந்திருக்காரு. இதுவெல்லாம் அரசாங்கமா அந்த ரயில்வே துறையும் ஒழுங்கான பதில் சொல்லலை, மாநில அரசும் ஒழுங்கான பதில் சொல்லலை. இப்பதான் சமீபத்தில் ஒரு 2 கடைக்கு அமுதாங்க கடைக்கு திறக்க அனுமதி கொடுத்துருக்கதா தகவல் இருக்கு. ஆனால் இதில் முழு கவனம் செலுத்தி உரிய அக்கறை விவசாயிகள் உண்மையிலேயே நாங்க கவனிக்கிறோம், காப்பாற்றுறோன்ற ஒரு எண்ணம் அரசுக்கு இருந்ததுன்னா உடனடியா இந்த 2015 நிறைவடைவதற்குள் தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் இளைஞர்கள் அரசாங்கம் அனுமதி கொடுத்து அந்த விவசாய நேரடியாக விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். ஒரு சின்ன வேடிக்கையான கதை ஒண்ணு. ஒருத்தர் வயிற்று வலின்ட்டு போறாரு. போனவொடனே அந்த மருத்துவர் என்ன பண்றாரு, இவருக்கு 1 லட்சம் ரூபாய் செலவாகுது, ஒரு 6 மாசம் வைத்தியம் பண்றாரு. கடைசியா என்ன பண்றாரு, இப்போ இளநீர் சாப்பிடுன்றாரு. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்கு இன்னைக்கு. அப்போ இந்த இளைஞரோட மகத்துவம் ஒரு மருத்துவர் சொல்லியும் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா இன்னைக்கு எல்லா மருத்துவரும் இளநீர் எழுதி கொடுக்குற சூழ்நிலை இன்னைக்கு உருவாயிருக்கு. ஒரு இயற்கையான பானம். ஆனா இன்னைக்கு அந்நிய பானங்கள் வருவாய்க்காகவும் அரசாங்கத்துடைய அந்நிய செலவாணிக்காகவும் அது கொடுக்குறாங்க. அதனால உடல்நல கேடும் இன்னைக்கு என்னைக்கு அந்நிய பானங்கள் உள்ள புகுந்ததோ அன்னிலிருந்து இந்திய மக்களுக்கு அனைத்து விதமான வியாதிகளும் சேர்ந்திருக்கு. நீங்கள் பாபுஜி நீங்க சொன்னது போல இன்றைக்கு என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையேந்த வேண்டும் வெளிநாட்டில் என்பதை போல இன்றைக்கு பல வளங்கள் நம்மிடத்தில் இருக்குது. அதுவும் குறிப்பாக இறைவன் தந்த மிகப்பெரிய பொக்கிஷம், இயற்கை பொக்கிஷமாக இருக்கக்கூடிய இளநீர். இன்றைய இளநீர் தினத்தை கொண்டாடுகிற இந்த நாளில் இளநீருடைய மகத்துவம் பல்வேறு விதமான மருத்துவ குணாதிசயங்களை கொண்டது. வாழ்வாதார எல்லா மருத்துவத்துறையிலும் இருக்கட்டும், சித்தவாக இருக்கட்டும், அலோபதியா இருக்கட்டும், பல்வேறு மருத்துவத்துறையிலும் அன்றாட மருத்துவத்திற்கு பயன்படுத்துகிற ஒரு பொக்கிஷமாக இளநீர் பாதுகாக்கப்படுகிறது என்பதை குறித்தெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். விவாதத்தினுடைய தொடர்ச்சியாக பேசுவதற்கு முன்பாக நம்முடைய இணைப்பிலே ஒரு பார்வையாளர் இருக்கிற அவருடைய கருத்துக்களை கேட்போம். ஐயா வணக்கம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். அஜித் அண்ணா நகர். ஆக்சுவலா இளநியால நான் பயனடைஞ்சிருக்கேன். எப்படின்னா ஈவன் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மஞ்சக்காம நோய்க்கு இளநீர் தான் முக்கியமா சொல்றாங்க. அது நீங்க அலோபதியா இருந்தாலும் சரி, ஆயுர்வேதிக்கா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மருத்துவமானாலும் சரி, நீங்க இளநீர் குடிக்க சொல்றாங்க டாக்டர். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கையை செயற்கையாயிட்டு இருக்கு. வாழ்க்கையில இருக்க கொஞ்சம் இயற்கையா இருக்கிறது இளநீர் மட்டும் தான். கூல் ட்ரிங்க்ஸ் பார்த்தா நான் நினைக்கிறேன் இது பன்னாட்டு குளிர்பான நிறுவனங்கள் சதி. இது ஓப்பனா சொல்றேன், பெரிய சதி. இந்த சதிக்கு மாநில அரசு மத்திய அரசு பலியாக கூடாது. ஏன்னா அவங்களோட லட்சியம் பணம் சம்பாதிச்சு அவங்க நாட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கறது. இங்க இருக்கிற விவசாயிகளுக்கோ இந்த நாட்டுக்கோ ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இயற்கையான எப்பவுமே சொல்றேன், இயற்கை நம்மள சதி பண்ணாது. ஆனா செயற்கையாக வாழ்ந்து செயற்கையாக சாவும். இதான் உண்மை. செயற்கை பொருளை நம்ம தவிர்க்கணும். எல்லாம் தெரிஞ்சு இளநீர் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நேச்சுரல் மெடிசன்ஸ் and government should recognize it. It should be included as நேஷனல் பிளான்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். இதான் என்னோட வேண்டுகோள். சரிங்க ஐயா, உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. பார்வையில் சொன்னதை போல இன்று எல்லோருடைய அன்றாட பயன்பாடுகளிலும் நம்முடைய இளநீர் மிக அவசியமாக இருக்கிறது. அதனால் பயன்படுத்துகிற முறைகளில் இருக்கிறது. இப்போ நீங்க சொன்னீங்க, உங்களுடைய துவக்கத்தில் நீங்க பேசுகிற போது சொன்னீங்க, ரயில் நிலையங்கள் நான் கொண்டு போகிற பொழுது எனக்கு தடை விதித்தார்கள். அப்போதுதான் அந்த செய்தியை எனக்கு தெரிந்தது, ரயில் நிலையங்களிலோ விமான நிலையங்களிலோ பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க மாட்டுகிறார்கள் என்று. ஆனால் ஒரு கண்டெய்னராக விற்பனை செய்யக்கூடாது, கண்டெய்னராக செய்வதற்கான நவீன நுட்பத்தை இதை பயன்படுத்த முடியாது. ஏன் என்று சொன்னால் அது இயற்கை தந்த பொருள். அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள் பயன்படுத்தி விட வேண்டும். அப்படி இல்லை என்றால் ஒரு கண்டெய்னர்ல விட்டு அல்லாட்டி வேற ஏதாவது கண்டெய்னர் போடுகிற ஒரு சூழல் ஏற்படுமானால் அதிலும் ரசாயன பொருட்களை கடந்து கெட்டு போகாமல் இருப்பதற்கான ரசாயன பொருட்களை ஏதாவது சேர்த்து விடுவார்கள் என்ற அச்சம் விவசாயிகளுக்கு. எப்படி இயற்கை தந்ததோ அப்படியே மக்களுக்கு அது விநியோகிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு பல மருத்துவமனைகளில் இளநீர் சாப்பிட சொல்றாங்க. எல்லா வகையான மருத்துவ குணங்களில் எந்த வைத்தியராகவும் எந்த மருத்துவத்துறையிலும் இளநீர் ஒரு பெரிய பயன்பாட்டினுடைய முக்கிய பொருளாக இருக்கிறது. ஆனால் அதை பயன்படுத்துவதற்கு இப்போ இன்றைக்கு நம்ம இளநீர் சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ பொதுவாக ஒரு கடையில் வண்டி கடையில் இளநீர் விற்கிறாரு அப்படின்னாக்கா அவர் பெரிய வெட்டுக்கத்தி வச்சிருப்பாரு. அந்த கத்தியில தான் வெட்டி சீவி தான் நமக்கு கொடுப்பாரு. ஆனால் அதை பொது இடங்களில் நம்ம பயன்படுத்துவதில் சிக்கல் இருக்கு. இப்போ அந்த சிக்கலை நீங்க தவிர்ப்பதற்கு உங்களை போன்ற விவசாய சங்கங்களுடைய உங்களுடைய மாதிரி விழிப்புணர்வு இயக்கங்கள் எல்லாம் என்ன முயற்சி மேற்கொள்ளலாம்? இதை எல்லோருக்கும் பயன்படுவதற்கான எந்த வழிமுறையை நீங்க பின்பற்றலாம்னு நினைக்கிறீங்க? அதாவது விற்பனை என்று சொன்னால் அதிகமான மக்கள் நடமாடும் இடம் அது நகரங்கள் தான். அந்த நகரங்களில் தனியார் ஒரு கடையை வாடகைக்கு எடுத்து ஒரு விவசாயினால் அந்த வாடகை கொடுத்து அவங்களுக்கு முன்பண டெபாசிட் கொடுத்து அந்த வியாபாரத்தை ஒரு விவசாயி செய்ய முடியாது. இந்த சூழ்நிலையில் அரசாங்கங்களுக்கு சொந்தமான இடத்தை, அதாவது அரசாங்கம்னா நம்ம இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது. இப்போ முதல்ல மாநில அரசு, தமிழக அரசை பொறுத்த வரையிலும்
அவங்க 2013 இளநீருக்கு ஆதரவான ஒரு சூழ்நிலையை எடுத்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்திலேயே கூறியிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டது போல தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்திலேயே கூட உடல் நலம் இளநீர் பருகுவீர் உடல் நலம் பேணி காப்பீர் என்பதாக கூட சட்டப்பேரவையிலே தன்னுடைய உரையில் தெரிவித்திருக்காங்க. அதை விட முதல்ல சொல்லிட்டு அடுத்தது வேளாண்மை துறையில விளம்பரம் பண்ணியிருக்காங்க. வேளாண்மை துறை நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போனாலும் இந்த முதல்வரோட ஸ்லோகன் இளநீர் குடிப்பீர் பருகுவீர் உடல்நலம் இருக்கு. இப்போ முதல் நடமா தமிழக அரசு முக்கியமா தங்கள் வசம் இருக்கின்ற அரசு அலுவலகங்கள், நெடுஞ்சாலை துறைகள் அல்லது வீட்டு வசதி வாரியம் இந்த மாதிரி இடங்கள்ல விவசாயிகளுக்கு இடம் ஒதுக்கி கொடுக்கறதுக்கு அவங்க முயற்சிகள் எடுத்துட்டாங்க. அது போயிட்டு இருக்கு. சரி, அடுத்தது இது ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள தான் நிற்கும். மாநில அரசு அதிகார எல்லைங்கிறது ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள தான் நிற்கும். அதை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ரயில்வே துறை மத்திய அரசு என்பது இந்தியா முழுக்க நிச்சயமாக ரயில் நிலையங்களிலும் ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன்ல விற்கிறதுக்கு அனுமதி கொடுத்தா ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ராஜஸ்தான் பார்டர் வரையில ரயில் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் கிழக்கு பகுதியில அஸ்ஸாம் வரையிலும் போகுது. ஏன்னா அங்க எல்லாம் தென்னை மரமே கிடையாது. அப்போ இந்த ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன்ல முதல்ல பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 30,000 to 50,000 இளநீ ஒரு ரயில் வண்டியில போறதுன்னா கிட்டத்தட்ட 50,000 இளநீ விற்க முடியும் ஒரு நாளைக்கு ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன்ல மட்டும். சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் எடுத்துட்டா ஒரு நாளைக்கு 4 to 5 லட்சம் பேர் போறாங்க. அதுல ஒரு குறைஞ்சபட்சமா ஒரு 40,000 50,000 இளநீ வித்தாலே போதும். நான் சொல்றது 20%, 20%. இதுக்கு மத்திய அரசு தான் முக்கியமான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அதுலேயும் கோகனட் போர்டு மத்திய தென்னை வாரியம்னு இதுக்கு ஒரு வாரியம் இருக்கிறது. அந்த வாரியத்துக்கு கோடிக்கணக்கான ரூபாய் மானியம் மத்திய அரசு கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதனுடைய செயல்பாடுகளை இன்னும் வேகப்படுத்தணும். இன்னும் வேகப்படுத்தி விவசாயிகள் எப்படி இருந்தாலும் தமிழக விவசாயிகள் மிக கடுமையான உழைப்பாளிகள், அதில் எந்த சந்தேகமே இல்லை. எப்படியாவது கஷ்டப்பட்டு பொருளை உற்பத்தி பண்ணிடுவாங்க. ஆனால் விற்பனை வாய்ப்பு அப்படிங்கிறது மத்திய அரசு தான் கவனத்தில் கொண்டு இந்த ரயில்வே ஸ்டேஷன், விமான நிலையம், இராணுவ விடுதிகள், அத்தனை இராணுவ விடுதலையிலுமே இதை விற்பனை செய்வதற்கு விவசாயிகளுக்கு அனுமதி கொடுக்கணும். சரி, நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம். இன்றைக்கு விவாதத்தினுடைய மையமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தென்னை விவசாயிகளுடைய நிலைகள் குறித்தும் அதுவும் குறிப்பாக இளநீர் விற்பனையை நடைமுறைப்படுத்தி அனைத்து தரப்பு மக்களிடம் கொண்டு செல்வதற்கு மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என்பதை குறித்த செய்திகளை பேசிக் கொண்டிருக்கும். தொடர்ந்து பேசுவதன் முன்பாக ஒரு பார்வையாளர் இணைப்பில் இருக்க அவருடைய கருத்துக்களை கேட்போம். ஐயா வணக்கம், உரிமை குரல். வணக்கங்க. உங்க பெயர் சொல்லுங்க, எங்கிருந்து அழைக்கிறீங்க? அந்தியூர்ல எஸ்எஸ்சி மயில்சாமி சென்னை மயில்சாமி பேசுறேங்க. மயில்சாமி சார் சொல்லுங்க சார், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அதாவது சத்துணவுல தேங்காய் சாப்பாடும் இளநீரும் தேங்காய் எண்ணெயும் ஏதாவது ஒண்ணு தரணுங்க. சரிங்க. அப்படி அரசாங்கம் கொடுத்தாங்கன்னா எதிர்காலத்துல இந்த வளரக்கூடிய குழந்தைகள் நல்ல சத்தா இருக்குங்க. ஏன்னா நம்ம குழந்தைகள் சத்தா இருந்தாதான் இந்த இந்தியா வல்லரசாக வர முடியும். வல்லரசா வர்ற காலத்துல குழந்தைங்க ஜடகாலமா இருக்கணும். சரிங்க. நிறைய சத்துணவு சாப்பாடு தேங்காய் சாப்பாடு தேங்காய் எண்ணெயில கொடுக்குறப்ப என்ன ஆகுனாங்க, நிறைய பேர் தென்னை வைப்பாங்க. தென்னை வைக்கிறப்போ மழை வேண்டும், மனிதன் வாழ வேண்டும், மழை பெய்ய மழையாய் மனிதனுக்கும் பயனுள்ள மாண்புமிகு தென்னையின் மாநலமே மழையாகும் சொல்லிட்டு நம்ம நாட்டுல ஒரு பசுமை புரட்சி ஏற்படுங்க. அப்ப என்ன ஆகுன்னா நமக்கு நிறைய மழை பெய்யறப்ப யாருக்கும் நோய் நொடி இல்லாம வாழலாம். சரிங்க ஐயா, உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். பார்வையாளர் சொன்னது போல இன்றைக்கு அன்றாட பயன்பாடுகள் வீடுகளில் எல்லா தரப்பினருக்கும் இந்த இளநீருடைய பயன்பாடை கொண்டு செல்வதற்கான விஷயங்களில் அரசும் பொதுமக்கள் மத்தியிலும் ஒரு பெரிய விழிப்புணர்வு வர வேண்டும் என்பதாக பார்வை இருக்கிறது. தொடர்ந்து இன்றைய விவாதத்தில் பேசிக் கொண்டிருப்பதை போல இன்றைக்கு இளநீர் விற்பனையை அனுமதி கோரியும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்துகிற இந்த இளநீர் விஷயத்தில் கூடுதல் கவனமும் அக்கறையும் அரசு எடுக்கப்பட வேண்டும் என்பதான பல்வேறு விதமான கோரிக்கைகளோடு பல்வேறு விஷயங்களை பரபரப்பாய் பேசுவோம். ஒரு சிறு விளம்பர இடைவெளிக்கு பிறகு உரிமை குரல் தொடர்ந்து பாயும்.